Hey guys, welcome back to another new video. ஸோ இது ஃபுல்லாகவே நாங்கள் பிவட் சம்மந்தமான ஒரு சீரீஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் பிவட்டோட முக்கியமான ஒன்று, அதாவது பிவட் ஷார்ட்டிங் எப்படி பண்ணலாம்னு. ஸோ இது வரைக்கும் போட்ட பிவட் இது எதுவுமே பார்க்கலாட்டி மேலே கார்டில் ஆட் பண்ணிட்டு மறக்காம சப்போர்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஏதாச்சும் கொஷின் இருந்துச்சுன்னா எண்ட் ஆஃப் த வீடியோ கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே யூஸ்வலாக எடுக்க அந்த சேல்ஸில் தான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ இந்த ரேஞ்ச் எல்லாம் தேவையில்லை. ஸோ ரிமூவிங் தீஸ் திங்ஸ். ஸோ நம்ம கிட்ட இருக்குது இயர் அண்ட் டோட்டல் க்ராஸ் சேல்ஸ். ஸோ யூஸ்வலாக எக்ஸல் யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும் எப்படி ஒரு ஷோட்டிங் பண்ணலாம். அதாவது இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஸ்மால்ஸ்ட் லார்ஜஸ்ட் லேபர் ஃபில்டர்ஸ் ஷோட்டிங் எப்படி பண்ணலாம். ஸோ நாங்கள் இன்னைக்கு எப்படி பிவட்ல ஷோட்டிங் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன் செட் ஃபீல்டில். ஸோ இங்கே மோ ஆப்ஷன்ஸில் போனோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா மேனுவல் யூ கேன் ட்ராக் ஐட்டம்ஸ் டு ரீஅரேஞ்ச் தேம். அதாவது நமக்கு வேணும்னா மேனுவலாகவும் ட்ராக் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் என்ன சொல்றது, ஒரு டிசெண்டிங் அசெண்டிங் ஒரு டிசெண்டிங்லேயும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து டிசெண்டிங்கில் பண்ணுறேன் டோட்டலி ரஃப் சேல்ஸை. ஸோ இங்கே ஓகே கிளிக் பண்ணேன்னா இங்கே இருக்க எல்லா டேட்டாவுமே லார்ஜஸ்ட் டு ஸ்மாலஸ்ட் வந்து அரேஞ்ச் ஆகும். ஸோ இதை அகைன் நான் ரிவர்ட் பண்ணுறேன். அதாவது மோ ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஸ்மாலஸ்ட் டு லார்ஜஸ்ட்னு மாற்று. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் வந்து மேலே இருக்கும், லார்ஜஸ்ட் வந்து கீழே இருக்கும். ஸோ இது வந்து யூஸ்வலாக நாங்கள் பண்ணுற ஷோட்டிங் தான், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இந்த இதை வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டரில் நீங்கள் ஷோட் பண்ணுறேன்னா ஷோட்டிங்கில் போயிட்டு மோ ஆப்ஷன்ஸ் ப்ராடக்ட் A to Z பண்ணீங்கன்னா இது ஃபுல்லாமே அந்த A to Z ஆர்டரில் வந்து ஷோட் ஆயிடும். ஸோ இது வந்து வெரி பேசிக் திங். ஸோ நாங்கள் இப்போ பிவட்டுக்கான என்ன அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் கண்ட்ரி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய லிஸ்ட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும். இப்போ வந்து நீங்கள் கிளிக் பண்ணி கண்ட்ரி பஸ் ஷோட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதுக்கு பிவட்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த பிவட் டேபிள் அனாலிசிஸ்க்கு போயாச்சு. இந்த செலக்ட்ல பார்த்தீங்கன்னா என்டையர் பிவட் டேபிள் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்கன்னா ஃபுல் டேபிளும் செலக்ட் ஆயிடும். தென் இந்த ஆக்டிவ் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளஸ் மைனஸ்னு ஒரு ஐக்கன் இருக்கும். நீங்கள் இப்போ ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா சாரி மைனஸை கிளிக் பண்ணீங்கன்னா இருக்க எல்லா இதுவுமே என்ன சொல்றது கொலாப்ஸ் ஆகி ஒரு ரோ வந்து இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து அகைன் இந்த இடத்துல ஷோட்டிங் பண்ணுறேன். எனக்கு வேணும் கண்ட்ரி Z2A இந்த இதில் வேணும். பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே அந்த ஷோட்டிங் ஹோட்டலில் வந்துட்டு. ஸோ இப்போ அகைன் நான் இதை கொடுத்து எக்ஸ்பேண்ட் ஓல் கொடுத்தேன்னா மறுபடியும் எக்ஸ்பேண்ட் ஆயிரும் இந்த ஹோட்டலுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்படி ஷார்ட்டிங் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இன்னொரு வே ஆஃப் ஷார்ட்டிங் இருக்கு. இப்போ நாங்கள் அதாவது ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பார்த்தோம்னா இது வந்து நாங்கள் ஒவ்வொரு என்ன சொல்றது ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ல வந்து பிரிச்சிருந்தோம். அதாவது லக்ஸரி, செமி லக்ஸரி அண்ட் ஸ்டாண்டர்ட் உண்டு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே லக்ஸரிக்குள்ள வந்துச்சு. பட் மேண்டரின் அண்ட் ரோயலுக்கு வந்து ஒரு இதுக்குள்ள வந்துச்சு. அண்ட் மார்க்கெஸ் அண்ட் பெர்மண்ட் வந்து ஸ்டாண்டர்ட்ல வந்துச்சு. இன்கேஸ் இந்த ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆயிருந்தாலோ ஒரு டிஃப்ரெண்டா இருந்தாலுமே நீங்க வந்து இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி மாத்திக்கலாம். இதை நீங்க ஒரு இடத்துல மாத்தினீங்கன்னா எல்லா இடத்துலயும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் அந்த ஆர்டர். பட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்ககிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது, இந்த லிஸ்ட் தான் இதை வந்து ஷோட் பண்ணணும். பட் அது ஒரு பெரிய லிஸ்ட். அண்ட் இந்த இடத்துல நீங்க வந்து மேனுவலா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண முடியாட்டி அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க இந்த ஃபைல்ல போயிட்டு ஆப்ஷன்ஸ்ல போனீங்கன்னா இந்த இடத்துல அட்வான்ஸ் கிளிக் பண்ணி கீழே ஜென்ரல்னு ஒரு டேப் இருக்கு. அந்த ஜென்ரல் டேப்ல போனீங்கன்னா எடிட் கஸ்டம் லிங்க் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு ஸோ இங்க பாத்தீங்கன்னா நாங்க யூஸ்வலா யூஸ் பண்ற மண்டே ஜனவரி எல்லாம் வரும். இதுல பாத்தீங்கன்னா நான் இந்த பெர்லிங்டன்னு ஒரு இது ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் அதை டிலீட் பண்றேன். அகைன் இதை எப்படி ஆட் பண்ணலாம்னு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நான் அந்த ரேஞ்சை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஆர்டர் தான் வேணும். அண்ட் வந்து இங்க இம்போர்ட் பண்ணேன்னா அந்த ஆர்டர் வந்து இங்க இம்போர்ட் ஆயிடும். ஸோ இப்போ ஓகே கிளிக் பண்ணிட்டு நீங்க ஓகே ப்ரெஸ் பண்ணிட்டு இங்க வந்தேன்னா ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து ஷஃபிள் பண்ணி வச்சுக்கிறேன். அப்பதான் அந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்கேன்னு விளங்கும்.
ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு அகைன் ஷோர்ட்ல போறேன் அண்ட் மோர் ஷோர்ட் ஆப்ஷன்ஸ். இதுல வந்து மறக்காம வந்து ப்ரொடக்ட்டை வந்து கிளிக் பண்ணி வச்சிருங்க. அண்ட் மோர் ஆப்ஷன்ஸ்ல போனீங்கன்னா ஸோ இந்த இடத்துல காட்டணும். ஸோ அதுக்கு முதல் இன்னொரு இடத்துல போயிட்டு, அதாவது இந்த இடத்துல போய் பிவட் டேபிள்ல போனீங்கன்னா பிவட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல போயிட்டு டோட்டல்ஸ் அண்ட் ஃபில்டர்ல வந்து இந்த யூஸ் கஸ்டம் லிஸ்ட் வென் ஷோர்ட்டிங் இதை வந்து எனேபிள் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ அதை ஓகே பண்ணிட்டு தென் அகைன் இங்கே வந்து மோர் ஷார்ட் ஆப்ஷன்ஸ் செட் இது அன்டிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த நாங்க கஸ்டம் லிங்க் லிஸ்ட்ல வச்சிருக்க எல்லா ஷாட்டுமே வரும். ஸோ எங்களுக்கு வேணும் இந்த பேர்லிங்டன் கிங்ஸ்டன் இது ஓகே பண்ணிட்டு இங்க ஓகே பண்ணோம்னா இது எல்லாமே சேஞ்ச் ஆயிடும். ஸோ இதுதான் எப்படி கஸ்டம் லிங்க்ஸ் வச்சு ஷார்ட் பண்ணலாம்னு ஒரு குவிக் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நாங்க ஃபில்டரை பத்தி பார்க்க போறோம். இந்த இதுக்கான எக்ஸசைஸ் ஃபைல் வந்து கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காம செக் அவுட் பண்ணிருங்க. See you guys in the next video.